அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இனிதான வணக்கங்கள். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் நிவர்த்தி பெற்ற சூரியனால் 2024 மே 14ஆம் தேதி முதல் ஜூன் 14 வரை இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ச்சி செய்வோம். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுகிறார். உச்சம் நிவர்த்தி பெற்ற சூரியன் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இந்த 10ஆம் இடமான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்கு சூரியன் வருவது நல்லபல வாய்ப்புகளை பெற்றுத்தருகிறது. ஏனெனில் ராசிக்கு 3 6 10 11 ஆகிய இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளை அள்ளிக் கொடுப்பார். ராசியின் அதிபதியான சூரியன் அதில் ஒரு இடமான 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரியன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார். எனவே பல்வேறு வகைகளான சுபநிகழ்வுகளில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகி சுபநிகழ்வுகளும் சுபிட்சங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வாய்ப்புகள் மிகவும் வலுவாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது. ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவது சில விஷயங்களில் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரித்ததால் அவருடைய தாக்கங்கள் பலவகைகளில் மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் ஏற்பட்டது. தற்போது சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதற்கான யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் உருவாகியுள்ளது. அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதியிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 2024 மே 14ஆம் தேதி முதல் உச்சம் நிவர்த்தி அடைகிறார். மே 14ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி முடிவதற்குள் சூரியன் உச்சம் நிவர்த்தி பெற்று சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபமனையில் வலுவாக சஞ்சரிக்கிறார். இந்த மாதிரியாக சஞ்சரிப்பதன் காரணமாக இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று இன்னும் சற்று ஆழமாக காண்போம். முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்சம் நிவர்த்தி என்பது பல்வேறு விதத்தில் ஏற்பட்டு வந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக உருவாகிறது. அது மட்டுமில்லாமல் சூரியன் உச்சம் நிவர்த்தி பெற்றிருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இவற்றை சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு சாலச்சிறந்தது என்பதை உச்சம் நிவர்த்தி பெறக்கூடிய ராஜகிரகமான சூரியன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார். இந்த நேரத்தில் சூரியன் மிக வலுவாக புதனாதிபத்திய யோகத்தையும் குருசூரிய யோகத்தையும் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி உருவாக்கிக் கொடுக்கிறார். எனவே பல நன்மைகளை குடும்பத்தில் மட்டுமல்லாமல் உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு. அதை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உணர்வதற்கான யோகங்கள் கண்டிப்பாக 2024 ஜூன் 14ஆம் தேதி முடிவதற்குள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் இவை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பதை சூரியன் உறுதி செய்கிறார். அதிகாரமும் ஆளுமையும் கொண்டவராக கருதப்படுகின்ற சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவதால் உயர் பதவிகள் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கும்போது சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் சூரியனின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறார். இப்படி பகை கிரகமான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் சூரியன் நுழைந்திருப்பதால் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகிறது. ஆனால் அதேவேளையில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் ரிஷபராசியில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சூரியன் குருவுடன் இணைவதால் சில முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்களுள்ளது. சூரியனை பொறுத்தமட்டில் பாவகிரகமாக கருதப்படுகிறது. சூரியன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் 3 6 10 11 ஆகிய வீடுகளில் சஞ்சரிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. சற்று மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றால் கண்டிப்பாக அது ஜென்மத்திலோ அல்லது எட்டிலோ முதன்மை கிரகமாகவும் ராஜகிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் அமரும்போது சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஆனால் 3 6 10 11இல் சஞ்சரிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மிகவலுவாக சூரியன் அள்ளிக் கொடுப்பார். அலைச்சல்களில்லாமல் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுப்பெற்றவராக சூரியன் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூரியன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் நடுநிலை பலன்களாக 4 12இலும் சற்று கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடங்களாக 2 5 7 9 போன்ற இடங்கள் கருதப்படுகிறது. இந்த இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும்போது சில மாறுதல்கள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளுள்ளது. சூரியனின் பார்வையில் செவ்வாய் சந்திரன் குரு ஆகிய கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகிறது.
என்பது மட்டுமில்லாமல் புதன் சமகிரகமாக கருதப்படுகிறார். ஆனால் புதனின் பார்வையில் சூரியன் நட்புகிரகமாக இருக்கிறார். சூரியனுக்கு பகைகிரகமாக சுக்கிரன் சனி ராகுகேது ஆகிய கிரகநிலைகள் உள்ளன. இந்த கிரகநிலைகள் சூரியனை பகைகிரகமாக பார்ப்பதால் இந்த தருணங்களில் தசாபுத்திகளில் சூரியன் திசையோ அல்லது சூரியன் புத்தியோ நடைபெற்றால் சூரியனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய புதன் சந்திரன் குரு செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் நல்லபல மாறுதல்கள் உண்டு. சுக்கிரதிசை நடைபெறும்போது இந்த காலகட்டத்தில் சூரிய புத்தி நடைபெற்றாலும் கூட சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது என்பதை உச்சம் நிவர்த்தி பெறக்கூடிய சூரியன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார். மேலும் சுக்கிரனும் மிகவலுவாக 2024 மே மாதம் 20ஆம் தேதி முதல் குரு மற்றும் சூரியனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார். ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்கப் போகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் நிச்சயமாக உருவாகிறது. முக்கூட்டு கிரகங்களென்று சொல்லக்கூடிய வகையில் புதனும் மே மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு மிகவலுவாக சூரியன் சுக்கிரன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார். இந்த மாதிரியாக 4 கிரகநிலைகள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் வலுவாக சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கப் போகின்றன. அதிலும் நட்புகிரகமாகிருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் ஆட்சிபலம் பெறுவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உள்ளது. அதுமட்டுமில்லாமல் தற்போது உச்சம் நிவர்த்தி பெற்று மிகவலுவாக 2024 ஜூன் 14ஆம் தேதி வரை இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார். அதிலும் குறிப்பாக உடல் நலம் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பல்வேறு வகைகளில் சங்கிலி தொடர்போல் நீண்டு வந்த சில சிரமங்கள் விலகும். கண்டிப்பாக திட்டமிட்ட குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் தடைகள் அதிரடியாக அகலக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக கருதப்படுகிறது. மிக அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது. எப்பேற்பட்ட சுப நிகழ்வுகளையும் தடைகளில்லாமல் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உச்சம் நிவர்த்தி பெற்ற சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியான சூரியன் உச்சம் நிவர்த்தி பெற்றாலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் சஞ்சரிக்கிறார். சூரியன் மிகவலுவாக ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து உச்சம் நிவர்த்தி பெற்று ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார். எனவே தொழில் ரீதியாக பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைக்கிறது. திட்டமிட்டபடி குடும்பத்தில் பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகள் நடந்தேறும். குடும்ப வருமானங்களை உயர்த்திக் கொள்ளக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக உருவாகிறது. நீங்கள் திட்டமிடக்கூடிய புதிய சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக செய்து முடிக்கலாம். திருமணம் காதுகுத்து புதுமனை புகுதல் வளைகாப்பு என எந்த நிகழ்வாக இருந்தாலும் அவை நன்மை நிறைந்தவைகளாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாக இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் சனி ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கிறார். ராசியின் அதிபதியான சூரியன் வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தில் நேரடியாக சஞ்சரிக்கிறார். எனவே சனியால் அதாவது கண்டசனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பெருமளவில் குறைகிறது. நீங்கள் செய்த சிறு தவறை கூட மிகைப்படுத்தி காட்டப்பட்ட சூழ்நிலைகளில் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நிர்வாகத்தின் கெடுபிடிகளும் மேலதிகாரிகளுடைய கெடுபிடியும் மாறுவதற்கான யோகங்கள் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வாய்ப்புகள் அதீதமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார். கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10இல் சூரியன் சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியான சுக்கிரன் 9 மற்றும் 10ஆம் இடத்தில் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைக்கும். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும்போது கலைத்துறையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வளர்ச்சிகள் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் உண்டு. கல்வியில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு. மாணவ மாணவியரின் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் நீங்குவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டு அனைத்தையும் சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இருப்பினும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. இந்த காலகட்டத்தில் குரு சுக்கிரன் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தும்போது சூரியனும் இணைந்திருப்பதால் தொழில்துறையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்து மிகவும் வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள்.
இப்படி செய்வதால் சூரியனுடைய அதீத ஆற்றலென்பது உங்களை அன்றாட வாழ்க்கையில் புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் பணிகளை மேற்கொள்வதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கும். பன்மடங்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதில் சந்தேகமில்லை.